என்னங்க எப்ப பார்த்தாலும் உச்சத்திலிருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் மருத்துவரா இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதிமுக கட்சி என்பது உடைந்து அது சின்ன பின்னமாகி இருந்த நிலையில அப்பொழுது அவர் சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நான் பார்ப்பேன். அவரோட முகத்திலே ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணீங்கன்னா என்ன கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் ஊழல் அதிகமாயிடுச்சு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தாரு. அப்புறம் எல்லா கட்சியும் யூஸ் பண்ற ஒரே ஒரு வார்த்தை, அதாவது ஒரு டைலாக், CCC, அதாவது CCC, கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன். இதையும் பயன்படுத்தி திமுகவை அட்டாக் பண்ணியிருந்தாரு. இதுக்கு எதிர்வினை கொடுக்கிற விதமா திருவொற்றியூர்ல நடந்த மீட்டிங்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதாவது ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போனவங்க இன்னும் ஊழல் வழக்கை சந்திச்சிட்டு இருக்கிறவங்க கூட கூட்டணி வச்சது யாரு அப்படின்னு அடுக்கடுக்கா பேசியிருக்காரு. மோடி சொல்றாரு தமிழ்நாட்டுல ஊழல் மலிஞ்சிருச்சு. பிரதமர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்முடைய ஆட்சியை வேற செல்லமா கூப்பிடுறாரு. என்ன தெரியுமா? CMC ஆட்சியா, கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படின்னு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் சொல்றாரு. அவருக்கு தெரியல, அவர் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன் CMC என்னன்னு. ஒன்றிய பிரதமர் சொல்லுகின்ற ஃபர்ஸ்ட் C, கரப்ஷன். இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அம்மையாரும் எந்த இயக்கம்? அதிமுக. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? இன்னைக்கு பாஜக. இன்னைக்கு அவங்களுடைய வாரிசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, அவர் உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்து மாஃபியாவும் ரெட்டையில சின்னத்தை பறிக்கணும்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்தது யார் தெரியுமா? திரு தினகரன் அவர்கள். திரு மோடி அவர்கள் திரும்பி பாருங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து கிரைம். மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்து இன்னைக்கு CBI வழக்க மாட்டி சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் யாரு? திரு அன்புமணி அவர்கள். திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார். எனவே நீங்க சொன்ன 3 வார்த்தைக்கு உதாரணம் இருக்கக்கூடிய 3 பேர் உங்க அணியில தான் இருக்கிறாங்க. மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட விஜய் அவ்வளவு பெரிய தலைவரா அப்படின்னு தாவேகா செங்கோட்டையனை பார்த்து கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கிறேன் அப்படின்னு ஆக்ரோஷமா கேட்டிருக்காரு அதிமுக ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ். நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிறானே இந்த விஜய், தாவேகாவினுடைய தலைவர் தளபதி விஜய், இவரை போல நான் பார்த்ததில்லை சொல்லுகிறான். நான் அவரை பார்த்து கேட்கிறேன். அவரை பார்த்து நான் கேட்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு இயக்கத்தின் மீது, புரட்சி தலைவர் மீது, தலைவரோடு பயணித்தவர், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணித்தவர், அண்ணன் எடப்பாடியோடு பயணித்தவர். ஆக புரட்சி தலைவரை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? புரட்சி தலைவர் அம்மாவை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? நான் எப்படி வேணா பேசலாமா? உன் வயசுக்கு அப்படி பேசலாமா? நானே உங்களை இப்படி கேட்க கூடாது. இருந்தாலும் நான் இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வகையிலே கேட்கிறேன். என்ன பிழைப்பு இது? என்ன பிழைப்பு இது? என்ன பிழைப்பு இது? அவமானமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் யார் பின்னாலும் போங்கள். அது உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம். உங்களுடைய அரசியல் சகப்தம் முடிந்து அஸ்தமமாகிவிட்டது. நீ எங்கே வேண்டுமானால் நீங்கள் போங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி நீங்கள் இந்த இயக்கத்திலே வளர்ந்து அவர் இருந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர் இருக்கிற நிலைமையெல்லாம் தெரியும். நான் அதற்குள்ளே எல்லாம் போக விரும்பவில்லை. ஆனால் ஒரு இயக்கத்தில் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டு கருத்து வேறுபாடு சொன்னால் இருந்தால் அமைதியாக இருந்தால் நாகரிகம், அவர் மதிப்பு மரியாதை உயர்ந்திருக்கும். இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி இப்படி பேசுகிற பொழுது எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து இனிமேலாவது
நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதெல்லாம் கொஞ்சம் எங்கே இருந்தாலும் நீங்கள் தோற்பது அதில் எந்த மாற்றம் கிடையாது, எந்த மாற்றம் கிடையாது. கோடி சக்தி மாநிலம் அனைத்து அண்ணா திமுக கடைசியா சந்திக்க போற சட்டமன்ற தேர்தல் இதுதான். பிரதமர் மோடி வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னதும் கூடி இருந்தவங்களும் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பேசியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிற கூட்டணி பலத்தினால் மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் நாங்கள் தான் வருவோம் என்று இருமாப்போடு நேற்றைய தினம் சட்டசபையிலே பேசினார். திமுக தோழர்கள் யாராவது நம்ம பேச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சந்திக்கிற சட்டமன்றம் திமுக இதுதான். நேற்று முடிந்தது, இன்னும் வரப்போது உண்டு. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே இருக்கிற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம், நம்மோடு சேர்ந்திருக்கிற சகோதரர்கள் ஜி.கே. வாசன் அவருடைய கட்சி, டிடிவி தினகரன் கட்சி, ஏசி சண்முகம் கட்சி, இருக்கிற அத்தனை கட்சிகளும் பேசி எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். நேற்று முறை நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்து அதிமுக மேடையில் பேசி எல்லோரையும் பேசுகிறான்னு சொன்ன உடனே கதிகலங்கி போய்விட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். 5 லட்சம் பேர் மொராஜி இது நரேந்திர மோடி வாழ்க வாழ்க என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் கூடி வந்தே மாதரங்கிறாரு. இந்தியில் வந்தே மாதரம் வந்தே மாதிரி இவங்களும் கத்துறாங்க. ஒரு உணர்ச்சியை காண்பித்து திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடு அழிப்பதுதான் எங்கள் வேலை என்று சூளுரைத்து நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பேசினார்கள். அதை போல அமித்ஷா வந்து பேசியிருக்கிறார்கள். இந்த பீகாரில் உங்களுக்கு தெரியும், அங்கே இருந்த 243 சட்டமன்ற தொகுதியில் அத்தனை நாங்கள் தான் ஜெயிப்போன்னு நம்முடைய லல்லு பிரசாத் மகன் எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்தார். 220 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று இந்தியாவின் மிகப்பெரிய தலைவன் நரேந்திர மோடி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். என்னங்க எப்ப பார்த்தாலும் உச்சத்திலிருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நானும் தான் உச்சத்திலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை. அது மட்டும் இல்லாம விஜய் என்னதான் சினிமாவில் ஹீரோவா இருந்தாலும் அரசியல ஜீரோ தான். ஜீரோ தனியா இருந்தா மதிப்பு கிடையாது, ஏதாவது கூட ஒரு நம்பர் இருந்தா தான் வேல்யூ அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் யார் கூடயும் கூட்டணியில் சேராம இருக்காரு அப்படின்னு குத்தி காட்டியிருக்காங்க பாஜக தமிழிசை சவுந்தரராஜன். இல்ல தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியல நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவரா இருந்து உச்சபட்ச பிராக்டிஸ விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி IPS அவர்களும் உச்சபட்ச பணியில இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்க டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்தா வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதிது கிடையாது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்யறேன் பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தியா அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். கூட ஊழல் கரைப்படியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிய படத்தின் மூலியமா 15 கோடி ரூபாய் மறைத்ததா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, யார் அந்த சார்னு கேட்கற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா, எப்படி அந்த கார், இதெல்லாம் இருக்குதுப்பா. அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு காந்தி மாதிரி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே, அதான் நான் சொன்னேன், ஒரு சின்ன பையனை தான் நான் அதுல பாக்குறேன். நான் நேற்றே சொன்னேன், இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டுல என்ன பண்ண, எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதுல பாக்குறேன். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது, ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள்.
இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்ல திமுக வெற்றி பெறும்னு. அதனாலதான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பெரியவர் ராமதாஸை சேர்க்கலாமா வேண்டாமா, அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். நான் பால டிஎம்கே போட்டுட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ்ல இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறவங்களோட விசில் அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆக காங்கிரஸ்ல உள்ள பிரிவினையை என்ன செய்ய போகிறீர்களாக அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே திமுக மறுபடியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. கரூர் துயர் சம்பவத்துல விஜய்க்கு தாவேக கட்சிக்காரங்களை விட பயங்கரமா ஆதரவு கொடுத்தது அதிமுக. எப்படியும் தாவேக தலைவர் விஜய் இதனால நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற ஒரு கூட்டத்துல அதிமுக டிஷர்ட் போட்டவங்களே தாவேக கொடியோட இபிஎஸ்க்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்ப கூட இபிஎஸ் அவர்கள் கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதே நேரம் தாவேக கூட்டங்கள்ல அதிமுகவை விஜய் விமர்சனங்களே பண்ணாம இருந்தாரு. ரெண்டு பேருமே முதல்வர் சீட்டுக்கு ஆசைப்படுறதுனால எங்க டீமுக்கு நீங்க வரீங்களா இல்ல உங்க டீமுக்கு நாங்க வரமா அப்படின்னு இழுபறியில் இருந்தாங்க. இப்போ நேத்து பேசின தாவேக தலைவர் விஜய் நேரடியா முதல் தடவை திமுக கூட சேர்த்து அதிமுகவையும் அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. இதனால இவ்வளவு நாளா சாஃப்ட் கார்னரா இருந்த அதிமுக விஜய்க்கு முதல் தடவை பதிலடி கொடுத்திருக்காங்க. கரூர் சம்பவத்துல இவ்வளவு நாளா விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்த அதிமுக இப்ப அதே சம்பவத்துக்கு விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு கடுமையா சாடி ஏடிஎம்கே ஐடிவிங் மூலமா போஸ்ட் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்துல அதிமுகவில இருந்து விலகி திமுகவில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையில நடந்த மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா, அந்த விழால குட்டி கதை சொல்லி பேசியிருக்காரு. நம்முடைய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் தாய் கழகம் அவனுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து அங்கே வந்து தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கு பின்னால் ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த சிறப்பான இணைப்பு விழா நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடிய நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிற்கு இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் வைத்திலிங்கம் அவர்களை பல நேரங்களில் பார்த்தது உண்டு. மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் நம்முடைய வைத்திலிங்கம் அவர்கள் பணியாற்றுகிற நேரத்தில் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து சிறப்பாக சுறுசுறுப்பாக எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் கவர்ந்து அவர் பணியாற்றிய அந்த காட்சியை நாம் பார்த்தது உண்டு. ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி என்பது உடைந்து அது சின்ன பின்னமாகி இருந்த நிலையில அப்பொழுது அவர் சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நான் பார்ப்பேன். அவர் முகத்தில் ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். எதையோ பறி கொடுத்தது போல உட்கார்ந்து இருப்பார். ஏதோ வேண்டா வெறுப்போடு சில கேள்விகளை கேட்பார். வேண்டா வெறுப்போடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் பார்த்தது உண்டு. ஆக என்ன அது என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன். சுயமரியாதையோடு நாம் இருக்க முடியலையே, சுயமரியாதையோடு நாம் பணியாற்ற முடியல என்ற ஏக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது. என்ன, அவர் கொஞ்சம் லேட்டா வந்து சேர்ந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா பணியாற்ற போகிறார். அதுதான் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. ஆக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி நெருங்கக்கூடிய தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற போகிறோம் என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நாளா தாவேகாவை விமர்சனம் பண்ண யோசிச்சுட்டு இருந்த அதிமுக, கரூர் துயரத்துல கூட விஜய்க்கு ஆதரவா பேசின அதிமுக இப்போ கிரீன் சிக்னல் கிடைச்ச உடனே, அதாவது அதிமுக பேரை சொல்லி ஊழல் கட்சி அப்படின்னு விஜய் பேசின உடனே தாவேகாவை அதிமுக எந்தவித பாரபட்சமும் இல்லாம கடுமையா இனிமேதான் எங்க ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு கடுமையா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ட்விட்டர்ல விசில் சின்னத்துக்கு தமிழ்ல வர இன்னொரு பேரை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே ஐடிவிங்.
நாங்க மட்டும் இன்னும் குறைச்சலாம் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் கடுமையா வெளுத்து வாங்கியிருக்காரு. நாங்க அடிமையா யாரை அடிமைப்படுது? நாங்க தான் சொல்றீங்க ஏற்கனவே, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை, நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். இது அதிமுக வரலாறு. எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொறுத்த அளவுக்கு எங்க புரட்சி தலைவர் எப்படியோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படியோ, அவங்க 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி பாய்கிறார். அவருக்கு மாசம் இந்த நடிகர் என்ற மாசு தான் இல்லையே ஒழிய, மக்கள் இன்றைக்கு நம்மளில் ஒருவர் விவசாய குடும்பத்தில் வந்தவர் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு எடப்பாடியாருக்கு எங்கு போனாலும் மக்கள் செல்வாக்கு. தொகுதி வாரியாங்க 25,000 30,000 50,000 பேர் மக்கள் கூடுறாங்க. விவசாயிகள் பூரா நம்மளுடைய சகோதரன்டா அப்படின்றாங்க. பெண்கள் எல்லாம் நமக்காக உதவி பண்ணவர்டா அப்படின்றாங்க. மாணவர்கள்லாம் ஆல் பாஸ் போட்ட கதாநாயகன்டா நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார், 7.5 விழுக்காடு கொடுத்தவர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நாங்கள் போய் அடிமைன்னு சொன்னால் இவர் சொல்லி என்ன செய்ய? இவர் இப்போ தான் வந்திருக்காரு, இவர் அடிமைன்னா இவர் பேசாமல். நான் சொல்கிறேன், இப்போ சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, 2 தடவை கூப்பிட்டாங்க. எங்க வீராப்பா இவர் இருந்திருக்க வந்து தானே, படம் தானேயா, இதுக்கு தானே 41 பேர் இறந்தது, நான் வர முடியாது இங்கே வந்து காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே. வீராப்பா நிற்கணும்ல, இருக்கணுமா என்னங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய சூரப்புலித்தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்கிறேன். ஏதோ அரசியலில் வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். நான்லாம் நினச்சேன், உண்மையில் நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனால் யார் நம்ம அவரை இது பண்ணோமோ எங்கள் காதவே கடிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா? 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து விட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளோ பெரிய கூட்டமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எவ்வளோ கட்டுக்கோப்பு? முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு போன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்குற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதனால் புதிய என்ன சொல்லாங்க, அது மோசமான கலாச்சாரம். அது மோசமான கலாச்சாரம், அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்ன, ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்களை அவரை பார்க்கணுன்னு வந்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணினா என்ன? கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கான், அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கான். என்னைக்கு அரசியல் இயக்கம் தொடங்கிட்டாலே களத்தை வந்து பணியாற்றணும், மக்களுக்கான நன்மைகள் தீமைகளை கலந்துக்கிறணும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். பாருங்க, விஜய் இப்போ தான் வந்தார், எப்படி இறங்கி வேலை பார்க்குறாருன்னு மக்கள் பேசணுங்க. சும்மா நடிகர்கள் ரசிகர்கள் கைதட்டுற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழிவாக பேசுறது சரியில்லை. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.